ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ருட்டீன் தான். டே ருட்டீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அம்மா வீட்டில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த டே ருட்டீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அம்மா வீடுங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். அங்கே வந்தால் தான் ஒரு நிம்மதிங்கிறத விட நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல். ஸோ எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட்டோடு தான் அம்மா வீட்டுக்கு வருவீங்க. நான் அப்படி தான். ஆனால் நான் வந்து அடிக்கடி வருவேன். சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைம் இப்படி வருவீங்க. நான் வந்து அடிக்கடி நாங்கள் இங்கே தான் இருப்போம். இங்கே இருப்போம், அப்புறம் அஸ்வின் வீட்டிலையும் இருப்போம், மாற்றி இருந்துப்போம். இப்போ கூட நேற்று அவங்க வீட்டில் இருந்தோம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் இருக்கங்காட்டி ரொம்ப போர் அடிக்குது. எங்களுக்குன்னு ஒரு பெட்டு இல்லை. பெட்டுன்னா அந்த நாய் பூனை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நாங்கள் டிப்ரெஷனாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு இங்கே தான் வர தோணும். நாங்கள் தனியாக இருக்கும்போது இங்கே வர தோணும். இங்கே வந்து நிறையா பேர் இருக்கும்போது நம்ம சிரித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அங்கே 2 பேர் 4 செவத்துக்குள்ளே பார்த்துட்டு அப்படி இருக்க முடியாது. ஸோ என்னைக்காவது எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, இல்லைன்னா தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே நைட்டு எவ்வளோ டைம் ஆகுது அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க, இது வந்து ஓன் பிரதரா ஓன் சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆமாம், இது வந்து என் கூட பிறந்த தம்பி. எனக்கும் அவனுக்கும் 13 வருஷம் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமிலியில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தம்பி என்ன படிக்கிற நீ? 4th 3rd? 4th படிக்கிறானா? அது கூட எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கான், அதுக்குள்ளே 4th படிக்கிறான். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பில்டப் பண்றவரு. ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல சார் கேட்டதுக்கு உடம்பு முடியல. நம்மள மாதிரி காலையில எந்திரிச்சா எப்படி தெரியுமா நடிப்பான் அப்படின்னு. ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னா 10 மணி தானே. ஆமா, சொல்லு என்ன காலைல எழுந்து எப்படி பேசுனேன். எப்பவுமே ஒரு நடிப்பை கற்று வச்சிருக்கான். காலேஜ் வயிறு வலி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் போகாமல் இருந்துக்கிறேன். எப்பப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் மிரட்டி நான் வந்தாதான் இவன் ஹோம்ஒர்க் எழுதுவான். நேற்று கவர்மெண்ட் லீவ் ஆமா, சரி கவர்மெண்ட் லீவோட இன்னைக்கு நானும் சேர்த்து ஒரு லீவ் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு லீவ் எடுத்துக்கிட்டான். நைட்டு அது காரில் போய் சுற்றிட்டு 3 மணிக்கு வந்தான். நைட்டு 3 மணிக்கு எங்கள் அப்பா கூட சேர்ந்து வரான். ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக லீவ் போடணும்ல, அதனால அதை சாக்க வச்சு காரில் சுற்ற போயிட்டான். அந்த மாதிரி தினம் பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் ஸ்கூலுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா எங்களை அடிப்பாங்க. என்ன ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவனை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. என்னது வாழ்க்கை கெத்தா? வாழ்க்கை எப்படி திரும்ப கெத்தா இருக்கும். ஸ்கூலுக்கு போகலாம் இப்படிதான் கத்துக்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையிலே நம்ம வீட்டுனா காலையில எழுந்துச்சு அஸ்வினுக்கு டீ போட்டு அப்ப நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. காலையிலே 2 டைம் கிட்ட டீ குடிச்சிட்டேன். காலையில எந்திரிச்சோடனே டீ பிஸ்கெட் வந்து நான் எங்க வீட்டுல எப்பவுமே டீ பிஸ்கெட் எப்பவுமே கொடுத்துருவாங்க. நான் எப்பவுமே டீ பிஸ்கெட் குடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்லு விளக்கிட்டு வா சாப்பிட வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவுல. நீ எப்பவுமே அப்படித்தான்டா இருப்ப. நான் பல்லு கூட விளக்கல. ஸோ இப்போ வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து சாப்பிடணும் நெக்ஸ்ட்டு. அப்புறம் சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோ எடுக்க கிளம்புவோம். இப்போ 2-3 வீடியோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கிளம்புவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 டீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் ஏதாவது டீ பிஸ்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் நைட்டு சாப்பாடு. அப்புறம் திருப்பி ஒரு 4-5 டைம் டீ கொடுப்பாங்க. மாமியார் வீடு ராங், டீ ஷாப் ரைட். டீக்காகவே அஸ்வினி வருவான். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட டீ போட்டு கொடுக்க அதிசயம் தான். மோஸ்ட்லி நான் டீ போட்டு கொடுக்க மாட்டேன். பிளாக் டீ எதுவும் காலையில் மட்டும்தான்.
அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் கொடுத்துட மாட்டேன். இவங்க நைட்டு 3 மணிக்கு எழுந்து கேட்டாலும் டீ போட்டு தருவாங்க. நான் நேற்று செம்ம தலைவலி, என்னால் முடியல, வீட்டில் இருக்கவே முடியல. சரி எங்கள் வீட்டுக்கு போனான்னு பார்த்தா போய் எங்கள் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பாவம் அவங்க. அதுவும் நம்ம நேற்று இருந்த ப்ரெஷருக்கு கண்டிப்பாக அவங்களால நம்ம பார்த்துக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணேன், சரி உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா வந்த உடனே இங்கே எண்ணெய் வைக்கிறது, தைலம் வச்சு தலையை தடவை விடுறது, இல்லை டீ போட்டு கொடுக்குறது, மாத்திரை இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக படுத்து இன்றைக்கி தான் தலைவலி கிளியர் ஆச்சு. வந்துடும். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா, நீங்கள் கேரளாவா, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வச்சு நானே பார்த்தேன். ஸோ நான் எதுவுமே இன்னும் நான் ரிவீல் பண்ணலை. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியான்னு கூட யாருக்கு தெரியாது. நாங்கள் வந்து அப்பா அம்மா நாங்கள் மட்டும்தான். அம்மாவோட அம்மா மட்டும் எங்கள் கூட இருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து அவ்வளோதான். நீ நிறையா பேர் வருவாங்க போவாங்க, எப்படி சொல்கிறது, இந்த வீட்டுக்கு தான் சிரிக்கலாம், அதுக்காக நிறையா பேர் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இன்ஸ்டாவில் பழக்கமானவங்க சரி, நம்மளோட வெளியே ஒர்க் பண்ணுற இடத்துல பழக்கமானாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்படி தான் போவாங்க. அப்படி வந்தவன் தான் அஸ்வின், அதானே எழுத்து விடுவேன். நல்லா லவ் பண்ணிட்டு உள்ள வந்தோம். இவன் வந்து லவ் பண்ணிட்டு நம்ம சேரணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன். எங்க பாட்டி வந்து மலையாளிஸு, இப்போ கூட பேசிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து மலையாளிஸு. ஸோ அம்மாவும் வந்து மலையாளம் தான், அப்பா சைடும் வந்து மலையாளம் தான். நாங்கள் வந்து மலையாளிஸ் தான். பார்த்தோடே சில பேர் கண்டுபிடிப்பீங்க. பேச்சு தான் கொஞ்சம் அப்படியே தமிழில் வளர்ந்து தமிழே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே பழகிருச்சு. இப்போ மலையாளின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவன் பேசுகிற பாஷை அந்த மாதிரி தமிழில் ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுவேன். எனக்கு சொல்லப்போனால் மலையாளம் தான் அவ்வளோ வராது, தமிழ் சூப்பராக பேசுவேன். என் தங்கச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மலையாளம் கற்றுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மலையாளமாடி அவ பேசுறது மலையாளமாடி. ரித்திக்லாம் சுத்தமாக தெரியாது. ஆமாம், அவன்லாம் கானா, வெரி குட், கானா புளிங்கோ சார். ஒரு பாட்டு பாடு, கானா பாட்டு ஒன்று பாடுறான். நீ இப்படி பண்ணீங்கன்னா உனக்கு எதுலையுமே சான்ஸ் இல்லை, சொல்லி பாடு. ஒரு பாட்டு பாடுறா. ரத்த கொதிப்பு பாடு. மாமனார் ரத்த கொதிப்பு, அச்சக்கட்ட மகன் எல்லாம் கொதிப்பு, பீர வந்தா குடி செருப்பு, மயக்க குடி மகனே செருப்பாங்க. உங்க மாமனாருக்கு ரத்த கொதிப்பா? எங்க மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. சரி, நம்ம போய் இப்போ அம்மாரை கத்திட்டு இருக்காங்க, வந்து சாப்பிடுங்கன்ட்டு நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க போகணும். பல கழிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து மாமா முன்னாடி அழகே அழகே நான் மனைவியாக்கவா. ஐயோ, மனைவியாக்க போறியா? நல்லா இருக்கும். இதே மாதிரி பாடணும். ஸ்கூலுக்கு போயிடாத தம்பி, இப்படியே பாடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு ப்ரமோஷனு, ஸோ ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடுனா இட்லியும் சட்னியும் செஞ்சாங்க காலையில். அப்புறம் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை அப்போ பார்த்து சிரிச்சாங்க. பெரிய சண்டையெல்லாம் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வராது, சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுறது தான், அந்த மாதிரி தான் சண்டை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுத்திருந்தோம். அது வந்து ப்ரமோஷனுக்காக டக்குன்னு எடுத்தது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் போட்டு நீங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். இது வந்து ஈவெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டதில்லை. ஸோ அதனால் அதை போட்டு வீடியோ போடலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். எப்போவும் பிஃபோர் மேரேஜ் வந்து அம்மா தான் எனக்கு எல்லாமே ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே பண்ணி விடுவாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு நானாக ஏதோ போட்டுக்கிறங்காட்டி நீங்கள் நான் அம்மாவே போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிட்டேன். இது வந்து நான் அடிக்கடி போடுற ஹேர் ஸ்டைல், லவ் பண்ணும்போது அடிக்கடி போடுவேன். இப்போ வந்து போடுறதில்ல. இதுதான் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நல்லாவே வரலை. ஓரளவுக்கு எண்ணெய் வச்ச மாதிரி இருந்துச்சு, தலை ஹேர் வாஷ் பண்ணாதங்காட்டி அப்படி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கிளம்பி வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். இனி போய் சாப்பிடணும். என்னது சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே நாங்கள் காலையில் சாப்பாடே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். அதனால ட்ரையல் பார்த்தலாம்ல. நான் ஒரு வீடியோவில் ஒரு அடி அடித்து காது செவந்துருச்சு. அதோட கிளிப்ஸ் கீழே போடுறோம் பாட்டுக்கு. இந்த கால் சோப்பா இருக்கா? அதான் இந்த கால் அப்படி காட்டோட அடி வாங்குறது இன்னும் சோப்பா இருக்கு. ஒரு பஞ்ச திரும்ப இங்க பாரு. சரி, நான் பிடிக்கிற அது மாதிரி ஆக்டிங். மனுஷ அடிச்சாலும் பரவாயில்ல, தும்பி வச்சு டம்முன்னு போட்டாக்குனே என்ன ஆகும்? நான் அடிச்சதுக்கே இப்படின்னா எங்க அப்பாலாம் அடிச்சா காதே தனியா பிஞ்சிட்டு வந்துரும்.
இது என்ன ரோஸு? ரோஷு இப்போ அம்மா வந்து நான் கேட்டங்காட்டி நேற்றே கேட்டேன் சுண்டல் குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்து சுண்டல் குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. சுண்டல் குழம்பு சாப்பாடு. ஏன்னா காலையில் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 11 மணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் எந்திரிக்கிறது. ஏன்னா நைட்டு தூங்குனது 3:30 மணிக்கு தூங்குவோம். நாங்கள் எப்போவுமே நைட்டு பேசிட்டு அந்த மாதிரி தான் தூங்குவோம். ஸோ 3:30 மணிக்கு தூங்குனாங்காட்டி காலைல ஒரு 10:30 அந்த மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு நாங்கள் டீயை குடிச்சிட்டு அப்படியே உழப்பிட்டு சாப்பிட்டு, காலை இட்லி சுட்டுருந்தாங்க, இட்லியும் சட்னியும். ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இதே மாதிரி டைம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி டீ 2-3 டைம் குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அஸ்வின் வீட்டுக்கா? நைட்டு வீட்டுக்கா? இவனுக்கு இங்கே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு போல. அவங்க அம்மா, எனக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்க பிடிக்கும், இவனுக்கு வந்து இங்கே இருக்க தான் பிடிக்கும் போல. இப்போ நானே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்டா, இவன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாண்டி அப்படின்னு தான் இருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிப்போம். அதனால் நேற்று அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு இங்கே வந்தாச்சு. எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. இங்கே வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. பாடுறா, திருப்பி அந்த பாட்டை பாடுங்கடா. அம்மா கேரு அம்மா இங்க பாரு. என்ன பண்ற இது? அப்பா கானா பாட்டு பாடிட்டு இருக்கான் பையன். எனக்கு ஆப்போசிட்டாவே இருக்கீங்களா? அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, எனக்கு கசகசன்னு இருக்கும்ல, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டக்கப்புறம் சரி அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு நாங்களும் வீட்டுக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஒரு இடத்துல சுண்டல் நல்லாயிருக்கும், சுண்டல் குழம்பு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி ஃபேமிலியாக போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்களும் வந்து அப்படியே அந்த சைடு கிளம்பிட்டாங்க. ஒரு கொரியர் வாங்குறதுக்காக வந்தோம். அப்படியே வெளியே சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டினியூட்டி வந்து எடுக்க முடியல. அதுக்குள்ளே நம்ம வந்து கிளம்பி இங்கே வந்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அஸ்வினோட அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் இருக்கோம். நீ தங்க இருந்தால் இன்றைக்கி இங்கே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சு, கிளிப்பிங்ஸ் வந்து நிறையா ஆட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரியே போடுவோம், ரொம்ப டியூரேஷன் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பாய்.